எது நமக்கு சிறந்த காப்பு? திருநீறா? கையில் கட்டுற கயிறா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம கையில் கட்டுறோமே கயிறு, கோயிலில் போய் கட்டிட்டு வரோமே அந்த கயிறா, அல்லது நம்ம நெத்தியில் பூசுகிற திருநீரா, எது சிறப்பு உடையதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே நல்லது தான். ரெண்டுமே நல்ல அடிப்படையில் தான் நாம் செய்கிறோம். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா, கோயிலில் மந்திரங்கள் சொல்லி குருமார்கள் இந்த கயிறுகளை கட்டி விடுவார்கள். பார்க்குறோம், பல்வேறு வகையான கயிறு கட்டுறோம். கருப்பு கயிறு கட்டுறோம், சிவப்பு கட்டுறோம், பச்சை கட்டுறோம், மஞ்சள் கட்டுறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் காப்பு அப்படிங்கிறாங்க. உண்மைதான். இப்போ பெண்கள் கூட நம்ம வளகாப்பு போடுறது போல் நமக்கு காப்பாக இருப்பது இந்த மந்திர ஆற்றலை உள்தாங்கி காப்பாக நம்ம தீயவற்றிலிருந்து நம்மை காப்பதற்காக இந்த கயிறுலாம் கட்டுறோம். அது இறைவன் திருவருள் நம்ம கையில் இருந்து நம்மை காத்து கொண்டிருப்பதாக, இறைவன் நம்மோடு இருப்பதாக இந்த கயிறை கையில் கட்டுறது நம்ம வழக்கத்தை பார்க்குறோம். இது ரொம்ப நல்லது. சைவத்தில் இந்த காப்பை காட்டிலும் இன்னொரு காப்பு சிறந்த காப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த காப்பு என்னன்னு சொன்னால் திருநீறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ஞானசம்பந்தர் உங்களுக்கு தெரியும், 3 வயதில் சிவஞான பால் உண்டவர், சிவ அறிவை பெற்று தோருடைய செவேன் என்று பாடியவர். இறைவனுடைய திருவுருளை பெற்ற அந்த ஞானசம்பந்தருக்கு உபநயனம் என்று நடக்கின்றது. 7 வயதில் உபநயனம் செய்கிறாங்க. உபநயம்னா அவங்களுக்கு தெரியும், பிராமண வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பூணூல் அணிவிக்கின்ற சடங்கு. அப்படி இந்த பூணூல் அணிவிக்கின்ற சடங்கில் ஞானசம்பந்தருக்கு அந்த பூணூல் அணிவிக்கிறதுக்கு முன்பாக காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு செய்கிறாங்க. இப்போ நம்ம கூட திருவிழாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இந்த காப்பு கட்டுறது நடக்கும். இப்போ காப்பு கட்டுறது நடக்கிறதுனா என்னன்னா, அந்த திருவிழா நடந்து முடிகிற வரைக்கும் இறைவன் திருவருள் வந்து அங்கு காப்பாக இருந்து நமக்கு அருள் செய்து விட்டு போக வேண்டும். அதான் அது சொல்லி காப்பு கட்டுறதுன்னு கையில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அது போன்று விழாக்கள் நடக்கின்ற போது இறைவன் திருவருள் நம்மிடம் துணையாக இருந்து காப்பாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் காப்பு கட்டுறது. அப்படின்னா நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காப்பு கட்டுறது. அப்போது இந்த உபநய சடங்கில் செய்கிறதுக்கு முன்பாக இறைவன் திருவருள் வந்து நின்று அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று காப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள், திருமணமோ மற்ற திருவிழாவோ மற்றவெல்லாம் நடக்கின்ற போது அந்த காப்பு கட்டுகின்ற வழக்கம் இருக்கின்றது. அப்படி ஞான சம்பந்தருக்கு இந்த காப்பு கட்டும்போது ஞான சம்பந்தர் வேணான்னு சொல்லிடுறார். ஞான சம்பந்தர் வந்து, எனக்கு காப்பு எனப்படுவது திருநீரு தான், எனக்கு திருநீரை காப்பாக அணிவீங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எங்கே இருக்கின்றதுன்னு சொன்னால் ஞானசம்பந்தருடைய புராணத்தில், பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது நாம் கயிறு காப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதை விடவும் மிகவும் சிறந்தது திருநீறு அணிவது என்று ஞானசம்பந்தர் நமக்கு அவருடைய வாழ்க்கையில், ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் செய்தியை குறிப்பிடுகின்ற போது தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்தில் நமக்கு சொல்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியை வைத்து பார்க்கின்ற போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கயிறுகள் கட்டுகின்றது ஒரு புறம் இருந்தாலும் அதைவிடவும் மிகவும் சிறப்பானது நெற்றியில் திருநீறு அணிவது என்பது முதன்மையானது. இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டியிருப்பாங்க. பலர் பார்க்குறேன் காப்பு கட்டியிருப்பாங்க, ஆனால் திருநீர் பூசியிருக்க மாட்டாங்க. அப்போது நாம் இந்த திருநீர் ரொம்ப முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருநீரை பற்றி நமக்கு தெரியாதனால தான், திருநீற்றினுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளாதனால தான் நாம் அந்த கயிறு கட்டுறதில் இருக்கின்ற அந்த ஆர்வத்தை திருநீர் பூசுவதில் காட்டுவது கிடையாது. எனவே தமிழ் சைவர்களுக்கு குறிப்பாக அந்த திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு சொல்லப்பெற்றிருக்கின்றது. அவர்கள் கண்டிப்பாக இந்த கயிறு கட்டுவது கட்டிக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அதை விடவும் சிறந்தது இந்த திருநீர் அணிவது என்பதனை நம்ம சைவ அன்பர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னும் ஞானசம்பந்தர் நம்முடைய குருமார் இல்லையா? நமக்கு இறைவன் திருவருளை பெற்று சிவ அறிவை பெற்று எனதுரை தனதுரை என்று பாடியவர். அப்படின்னா என்ன பொருள்னா,
இறைவன் என்ன சொல்ல நினைக்கின்றாரோ அதையெல்லாம் எனது உரையாக இறைவன் உங்களிடத்திலே சொல்கின்றான் அப்படின்னு. அதான் எனது உரை தனதுரையாக. தனது உரைனா சிவபெருமானுடைய உரை. சிவபெருமான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை ஞான சம்பந்தருக்கு சிவ அறிவாக ஊட்டி அவர் வாயின் மூலமாக இறைவன் சொல்ல இருந்ததையெல்லாம் சொன்னார் என்கின்ற செய்தியை ஞான சம்பந்தரை எனதுரை தனதுரையாக என்று குறிப்பிடுகின்றார். இப்போ ஞான சம்பந்தர் நமக்கு காட்டிய நெறி எப்பொழுது நம்ம சொல்கிறோம்ங்களா, நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நால்வர் காட்டிய நெறியில் கயிறை காட்டிலும் திருநீறு இன்னும் சிறப்புடையது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அறிந்து இந்த குழந்தைகளுக்கு நம்ம கயிறுலாம் நல்லா படிக்கணுங்கிறதுக்கு கயிறுலாம் கட்டுறோமே, அப்படிலாம் கட்டுறது ஒரு புறம் இருக்க, அதுக்கு மேலே திருநீர் பூசி பழைக்கோள் என்று நம்ம அந்த சைவ மரபை, இந்த கயிறு கட்டுன்ற மரபு சைவ மரபில் எந்த அளவு இருக்கின்றது என்று நமக்கு தெரியல. ஆனால் இந்த திருநீர் பூசுகின்ற மரபு இருக்கின்றதே அது மிகவும் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி நாவுக்கரசர் பாடுறார். நாவுக்கரசர் திருநீரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, சுந்தரரும் சொல்லியிருக்கிறார், ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்கின்றார், மணிவாசகரும் சொல்லியிருக்கின்றார்கள். பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த திருநீரை நாம் தமிழ்ச் சைவர்கள் கண்டிப்பாக போற்றி அதை சிறப்புடைய ஒன்றாக எண்ணி நாள்தோறும் அணிந்து அந்த பெருமான் திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.